ஏன்டா நுண்ணைங்களா, காலையில் பார்க்கில் போய் உட்காந்து ஒரு கிழவி, அது எங்கள் அம்மா வயசு இருக்கும், அந்த அம்மா கூட உட்காந்து வீடியோ போட்டால் உன் சோடி கூட வந்து உட்காந்துட்ட. மாமா இப்போத்தான் கரெக்டான சோடியை கைப்பிடிச்சிருக்கிறாரு. ஏன்டா உங்களுக்கு இப்படிலாம் வந்து தோணுது? அப்படி போடலாமா? ஆ, ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவல் ஏஜான். அந்த அம்மா பார்த்தா எங்கள் அம்மா வயசு இருக்கும். நான் உட்காந்த இடத்துல யதார்த்தமாக வந்து அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துச்சு. ஏதோ அந்த பக்கத்து கோயிலில் வந்து ஏதோ வந்து ஒரு அன்னதானம் போடுறாங்க போல், அதுக்காக அப்படியே அங்கிட்டு அப்படியே காலார நடந்து வந்து உட்காந்துருச்சு பார்க்கல. ஏன்டா உங்க புத்தி இப்படி போகுது? கழுத லத்தியை விட மோசமாக இருக்கீங்களேடா. சீ கருமம். சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். அதை பேசினோம்னா அது வேலைக்கு ஆகாது. இவங்க இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பானுங்க வருஷம் பூரா. வேலையிட்ட வெட்டி புண்ணாக்கு போயிலுங்க. சுமி விஷயத்துக்கு வர்றேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மெயினான பாயிண்ட்டு. பச்சோந்தியிலேயே ஒன்றா நம்பர் பச்சோந்தி யார் தெரியுமா? இந்த நம்ம சுமிங்கிற பலவற்ற பச்சோந்தி தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, முந்தா நாளே என்ன போட்டா, தீபாவோட அந்த மன்னார்குடி பொண்ணோட பிரச்சனை வந்தப்போ எங்கள் ரெண்டு பேரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா. என்கிட்ட பேசவும் இல்லை. ஆனால் என் மையம் மூலமாக எனக்கு தூது விட்டா. நான் அதை வந்து சூர்யா கிட்ட சொல்லலை. ஏதோ அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனையாமல போய் என்னான்னு பாருங்கள், இல்லை வந்து என்ன பண்ண போகிறீங்க ஏதுன்றது அந்த பொண்ணுக்கிட்ட கூட நீங்கள் பேசுங்க, அந்த அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான் பெரியவே. தம்பி, நான் சொல்கிற இடத்துல இல்லை, அவள் ஆல்ரெடி வந்து நிறையா பேசிட்டா. அந்த பிள்ளைய வந்து பிள்ளை இல்லாதவங்கன்னு சொல்லி, அப்புறம் என்ன வந்து வயசானவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம். இவன் என்னமோ கொஞ்சம் குமரி மாதிரியும், அந்த பிள்ளை என்னமோ வயசான பிள்ளை மாதிரியும் நிறைய விஷயம் பேசியிருக்காடா. அதனால் நான் அவன்கிட்ட விளக்கமாக புரிய வச்சேன். அதோட இந்த விஷயத்தில் நான் தலையிடுறத நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த அம்மா போகிறதா இருந்தால் நானும் கூட போக மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கிட்டான். இவன் அடுத்து எங்கள் பக்கம் வந்தான். நான் என்னையவும் சூர்யாவையும் ஏதாவது மண்டையை கழுவி பேசி நாங்கள் அப்படியே ஒரு பிரச்சனை, ஏன்னா பிரச்சனை வந்துருச்சு. அது பிரச்சனை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது வந்து கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வீடியோக்காகவோ இல்லை வந்து மன்னார்குடி எதுவும் எங்ககிட்ட பேசி வச்சோ எதுவுமே கிடையாது. இது நடக்கிறது ரியாலிட்டி, நாட் ஃபார் எ கண்டென்ட். இது வந்து முழுக்க முழுக்க சுமியை போய் சிஎஸ்ஆர் வாங்கினது, அடுத்து சம்மன் அனுப்ப வேண்டியது, எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக மன்னார்குடி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியா? இதில் எங்கள் பக்கம் வந்தால் சுமி, நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா நான் போனேன்னா இவன் என்னை விளக்க மாற்ற கொண்டே சாத்துவா, இல்லை சூர்யா போனால் மன்னார்குடி விளக்க மாற்ற எடுத்து சூர்யாவை சாத்தும். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம்னா மன்னார்குடி எங்களை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்ரும். மானரோசம் இல்லாமல் கெட்ட கேள்வி கேட்கும். அதுக்காகவே நாங்கள் விலகினோம். இன்றைக்கி பார்த்தீங்களா, அப்படியே தலைகளாக மாறிட்டா. பச்சோந்திங்கிறது எதுக்காக சொன்னீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அவள் போட்டிருக்கா பாருங்கள் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு. நான் வந்து என்னால் படிக்காமல் இருக்க முடியலை, நான் வேணான்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் அதை படிச்சிருவோம். இந்த பாருங்க அவள் கம்யூனிட்டி போஸ்ட்டை பாருங்களேன். இந்த பாருங்க வர்றேன். சிக்கா, கல்யாணம் ஆனதுலேருந்து வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீ திருந்தின மாதிரி இல்லை. இந்த சூனியக்காரி சுப்பு கூட சேர்ந்து வாழ்க்கையவே குடிச்சவராக்கிட்ட. வேணான்னு சொல்லியும் நீ கேட்கல. இன்றைக்கி நீ செத்தா அவள் தாலி அறுப்பாளா, இல்லை ஓரத்தில் மூளையில் உட்காருவாளா, உன் வாழ்க்கையில் கவட்டை ஒளியை காட்டுவாளா. ஒளியன்னா ஒளி ஒளி. அமேசான் காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட. யார்? நான். சரி, பொண்டாட்டியை விட கள்ள வப்பாட்டியோட என்றைக்கு ஒருத்தன் போனானோ அன்னைக்கே அவன் விளங்காமல் போயிடுவான். யார் சொல்கிறா? இந்தம்மா சொல்லுது. யார் வந்து இந்த மாதிரி கள்ளத்தனமாக போனாலும் விளங்காமல் போயிடுவாங்களாம். அப்போ இந்தம்மா எப்படி போயிருக்கு? ரொம்ப நல்ல பொம்பளை, கள்ளத்தனமாக போகாமல், கள்ள புருஷனை தேடி போகாமல், சுகையில் கூட இவங்க வந்து பண்ணுற காதல் வந்து தெய்வீக காதல். அதையும் சொல்லியிருப்பா பாருங்க. அன்னைக்கு நீ விளங்காமல் போயிடுவ. சரி ரைட்டு, எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. யார்? சுகையில். சரி ரைட்டு, ஒரு கட்டின புருஷே ஒழுங்காக இருந்தால் பொண்டாட்டிக்கு எதுக்கு அன்பு காதலனை தேடி போகிறான்? எப்படி என்னைய வந்து தேனா பயிலே சூனா பயிலேங்கிறது. ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்காக இருந்தால் எந்த பொண்டாட்டியாவது அன்பு காதலனை தேடி போக போகிறாளா? போக மாட்டாள். அடுத்தவ புருஷனையும் அடுத்தவனோட வப்பாட்டியும் வச்சிருக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் கள்ள உறவு. நல்ல உறவுக்கும் கள்ள உறவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாத பிராணி. யார்? நாங்கள். கள்ள உறவுக்கும் நல்ல உறவுக்கும் வித்தியாசம் தெரியாத. பொண்டாட்டி ஒழுக்கமா ஒருத்தம் கூட வீடு உண்டு வாசம் உண்டுன்றதா வப்பாட்டியை தேடி எதுக்கு புருஷன் போவான் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரியான கேள்வியில் இதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? எச்சக்கலை, நீ ஒழுங்காக இருந்திருந்தா நான் ஏண்டி அடுத்த ஆளை போய் தேடி போகிறேன்? நான் என் குடும்ப மானத்தை காப்பாற்றணும், என் பொண்டாட்டியை பற்றி எதுவும் பேசக்கூடாது, அந்தரங்கங்களை எதுவும் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாக போகிறேன். என் கேரக்டர் அதுதான். நானும் வந்து உன்னைய மாதிரி உனக்கு பழனி பரிமளா, உனக்கு பறக்கத்து நிஷா, அப்புறம் என்னென்னமோ பேரை போட்டு வச்சப்பாரு. அந்த மாதிரி
நானும் ஒரு லிஸ்ட் எடுத்தேன்னு வைவேன். இது வரைக்கும் நான் நல்லா கேளுங்களேன். என்னைக்காவது என் வாயில இருந்துங்க, இவள ஓடுகாலினோ, இல்ல வந்து இவளுக்கு வந்து இந்த இவ பேசுறாளே, ரிப்பாயி, சரத்து, சபி, சுகைல், சீனிவாசன் இப்படி லிஸ்ட்டு போடுறாளே, இத மாரி நான் என்னைக்காவது போட்டிருக்கேனா? கொஞ்சம் நல்லா புத்திசாலித்தனமா யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் நான் ஏதாவது ஒரு வீடியோவுல, நீங்க இருந்தா ஆதாரத்த போடுங்க. ரூ. 1,00,000 நான் தர்றேங்க. ஏதாவது ஒரு வீடியோவுல, என் குடும்ப மானத்த நான் வாங்கியிருக்கேன். இவ வந்து வரிசையா இவ புருஷன் லிஸ்ட்டை நான் போட்டிருக்கேன்னு சொல்லி, எங்கேயாவது யாராவது எனக்கு காட்டுங்க. ரூ. 1,00,000 நான் தர்றேங்க. இதை வந்து சவாலாகவே எடுத்துக்கங்க. சவாலாகவே நான் எடுத்துக்கிறேன். இல்லை செக்கில் பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு தர்றேங்க. நான் வந்து என் குடும்ப மானம் போயிடக்கூடாது. இப்போ வரைக்கும் இந்த ஆனந்துங்கிறவன் யார்? மாமா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அதையும் உடச்சி விடு மாமா. யார் மாமா அந்த ஆனந்து? எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து லைவில் வந்து கமெண்ட் போடுறீங்க. யார் என்னை வந்து வாயை பிடுங்குறது? மாமா வந்து இப்போ தான் கோவத்தில் இருக்கிறாரு, பொண்டாட்டி மேலே வெறுப்பில் இருக்கிறாரு, எப்படியாவது இவர் வாயிலிருந்து உண்மையை உடச்சி வாங்கிடலான்னு சொல்லி என்னையவே நோண்டுறாங்க. நான் வந்து எப்பயுமே சொல்லவா, கோவப்பட்டாலும் நிதானமாக இருப்பேன். உன்னைய மாதிரி உட்காந்துக்கிட்டு லிஸ்ட்டு போட மாட்டேன். எனக்கு வந்து இத்தனை பேர் கூட தொடர்பு இருக்குது, அத்தனை பேர் கூட தொடர்பு இருக்குன்னு நான் லிஸ்ட்டு இது வரைக்கும் போட்டது கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், அப்படி ஒரு லிஸ்ட்டு இருக்குன்னே வச்சுக்க, ஓ பாணிக்கே வர்றேன். ஆனால் இந்த 7 வருஷமாக நான் எப்படி வாழ்கிறேன்? இவ எனக்குன்னு நான் இவளுக்குன்னு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? யார் வாழ்க்கையிலையாவது ஊடால போய் நானோ இல்லை இவளோ ஏதாவது ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்னு ஏதாவது வருதா? இல்லை என்னையை பற்றி எங்கேயாவது தவறான கருத்துக்கள் பரவுதா? யார் ஃபோன் பேசினாலும் சொல்லுமா தங்கச்சின்னு சொல்லி தான் பேசுவேன். நான் ஒரு பொறுக்கி பையதான், இப்போ கிடையாது. ஆல்ரெடி நான் அதாவது திருடன் கூட, ஒரு திருட்டு பண்ணுறவன் கூட ஒரு காலத்தில் திருடுனாலும் அடுத்து திருந்திடுவேன். அதை மாதிரி தான் நானும். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பேன், அதை பயன்படுத்திக்கிறணும். எனக்கும் ஆண்டவன் வாய்ப்பு கொடுத்தான். யார் மூலியமா? நம்ம சூர்யா மூலியமா, சூர்யா மூலியமா. நான் அதை பயன்படுத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு என் பாதையை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். யார் வம்பு தும்புக்கு நான் போகிறேன்னா, இல்லை எங்கிட்டாவது போய் நீ சொன்ன மாதிரி அந்த பழைய கதையெல்லாம் நீ இப்போ கிளறிய, அதை மாதிரி நான் இப்போ யாருக்கிட்டையாவது போய் படுக்கையை பகிர்ந்துக்கிட்டேன், இல்லை வந்து இந்த ஆள் போய் வந்து வேறு மாதிரி இந்த ஆள் தொடர்பில் இருக்கிறான்னு சொல்லி ஏதாவது என்னை யாராவது நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுகிறாங்களா? கிடையாதுல்ல. அந்தளவுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ தான் வாழ்க்கையில் அப்படியே தலைகளாக மாறிட்ட. என் கூட இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் எனக்கு விசுவாசமாகவும் ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவும் வாழ்ந்தியோ, அதெல்லாம் இப்போ நான் போனதுக்கப்புறம் ஏதோ காற்றுல பறக்க விட்ட பட்டம் மாதிரி கிழிஞ்சு போய் கிடக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு கணவன் கூட இருக்கும்போது ஒரு மனைவியோடைய அந்த போக்கு, அந்த நன்னடத்தை, அந்த ஒழுக்கம்லாம் அவன் இல்லாதப்போ அப்படியே மாறுது பார்த்தீங்களா? அதுக்கு உதாரணம் சுமி தான். நான் உன் மானத்தை இது வரைக்கும் எங்கேயாவது வாங்கியிருக்கேனா? இல்லை யார் பேரையாவது லிஸ்ட்டு போட்டிருக்கேனா? நீ எப்போ பார்த்தாலும் நல்லா வாய் கூசாமல் என்னையவே வந்து உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு எனக்கு இன்னமும் வந்து பழைய அந்த இதெல்லாம் கதையெல்லாம் இழுத்து போடுற. நான் ஆமாண்டு போனாலும் என்னை யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நான் இல்லைன்னு சொன்னாலும் நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இந்த ஆள் கேரக்டர் இதுதான், இவருடைய குணாதிசயம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ மாறிட்டார். ஏதோ சூர்யா வந்ததுக்கப்புறம் ஒழுக்கமாக இருக்காருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யார் இப்போ ஒழுக்கம் கெட்டு போய் திரியிறாங்கிறதும் உலகத்துக்கு தெரியும். புரிஞ்சுக்கிறணும். நீ என்னை என்னதான் கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பா ஃபேனை போடுப்பா. நான் அப்போ இருந்து பார்க்குறேன், வேர்த்து ஊற்றுது. ஒரு வாரத்தை சரி என்ன வேர்த்து உட்காந்து இப்படி வீடியோ போடுறீங்க, யாருக்கு இவ்வளோ வேர்வை சிந்தி சிந்தி சம்பாதிக்கிறேன்? உனக்கு தானே நல்லா வாயில் வருது. உனக்கெல்லாம் பேசி வாயில வந்துடும்டா வெண்ண. என்ன அவ்வளோ நேரம் ரொம்ப பம்பி பேசிட்டு அப்ப என்ன எகுற? முடியலடா, இருங்க வர்றேன். முடியலை. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதையாவது சொல்லு, மறந்துடாமல். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா, சாரி மாப்பிள்ளைகளா. இன்றைக்கி ஏதோ ஆடி அமாவாசையாம்ல, அது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. தெரியாமல் நான் போய் கொஞ்சோன்னு இந்த இதை வாங்கிட்டு வந்துட்டேன், நாட்டுக்கோழியவும் அந்த மீனும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சரி இன்றைக்கி வேணால் ஃப்ரீயாக தானே இருக்கும், சாப்பிடுவோன்னு வாங்கினேன். கடைசியில் தான் இப்போ தான் அவள் லைவ் போட்டுக்கிட்டு சமைக்கும் பொழுது தான் அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இங்கேருந்து கேட்டேன், என் காதில் விழுந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சாப்பாடு இன்றைக்கி செஞ்சதை வெள்ளைச்சோறு, அதில் தண்ணி ஊற்றி துவையை அரைக்க சொல்லியிருக்கேன். அதை அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டு பழங்கள் ஏதாவது விரதம் மாதிரி இருந்து இந்த வருங்க, நம்ப மாட்டேன்னு அங்கே வாங்க வாங்கிட்டே வந்துட்டேன். எங்கடா இங்கேருந்து ஆப்பிளையும் கிரேப்ஸையும் காணா? எங்கே அது? எடுத்துட்டு வா. ஆளை பாரு, இப்போத்தான் அங்கே வச்சுருந்தேன், அதுக்குள்ளே பசிக்குதுன்னு சொல்லி எடுத்து. மதிய சாப்பாடு அதானே நம்மளுக்கு, கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. அப்புறமா வைய பொட்டு. எதுக்கு பண்ணி பொட்டு வச்சு எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கிற? பொட்டு வைத்த
ஒரு வட்ட முதல்ல போய் அதை நீளம். எடுத்துட்டு வா. இறா மக்கள் முதலி. முன்னால் நான் நல்லவேங்கிறத நான் நிரூபிச்சாகணும். அதனால் இன்றைக்கி வச்ச நாங்கள் அந்த நாட்டுக்கோழியவும் ஆமா, மீனையும் சொல்லவே மாட்டாரா? நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறதா இல்லை. 6 மணிக்கு மேலே சாப்பிடுவேன், இல்லைன்னா 7 to 6 to 7 லைவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். 2வது இன்றைக்கி போய் நம்ம ஹவுஸ் ஓனருடைய தகப்பனார் அவரோட மறைவுக்கு போய் ஒரு இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக ஒரு மலர் மாலை ஒன்று வாங்கிட்டு போய் அவருக்கு வச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் வரலான் இருக்கேன். வாங்குவியா இல்ல மாப்பிள்ளையா யார்கிட்டயாவது கேட்பியா? இல்லை அப்படி இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வாழ்ந்த வீடை ஒத்திக்கி விட்டவர், நல்ல மனிதர். அதனால் உண்மையிலே இப்போ வரைக்கும் அந்த வீடை என்னை காலி பண்ணாமல் சரி உங்கள் வீடாக பார்த்துக்கங்கன்னு சொல்லி எனக்கு அங்கே இப்போ என்ன தான் ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு அவசர தேவை இருந்துச்சு. அப்படி இருந்தும் அதை சரிங்க பாய் இருந்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்படி ஒரு பெருந்தன்மையான மனசுக்காரவங்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தியே ஆகணும். அதனால் அதை நான் பண்ணிடுறேன். இந்த பாருங்க, இப்போ எங்கள் 2 பேரோட சாப்பாடு இதுதான். ஒரே ஒரு ஆப்பிள். இதில் ஆளுக்கு எனக்கும் அவளுக்கும் எனக்கு 2 துண்டு, அவளுக்கு 2 துண்டு. இது ஒரே ஒரு கிரேப்ஸு பார்த்துக்கங்க. இந்த கருப்பு திராட்சை நான் கடித்து திங்கிறதுக்கு மட்டும், சரியா? இது அவ்வளோதான். இன்றைக்கி மத்தியானம் பழச்சாறு எடுத்து அதை மிக்சியில் போட்டு இல்லைன்னா அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாங்கிற முடிவில் இருக்கேன். ஏன்னா நான் என்றைக்குமே பொய் பேசி எனக்கு பழக்கம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஆப்பிளையும் பழத்தையும் சாப்பிட்டு இன்றைக்கி நான் இருக்கேன். ஏன்னா நான் மதிப்பு கொடுக்குறவேன் உங்கள் எல்லாருக்கும். மாமா என்னடா அது இன்றைக்கி அமாவாசை எதுவுமா சாப்பிட போகிறாரா? யாருக்கும் எந்த ஒரு துளி கூட சந்தேகம் வேணாம். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுருவேன். உங்களுக்கு எந்த பாருங்க மணி கூட அடிக்குதா? அதனால் நான் சாப்பிட மாட்டேன். கிரேப்ஸை மாத்திரம் சாப்பிட்டுட்டு என்னுடைய பசியை நான் தீர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மீதி எதாக இருந்தாலும் 6 மணி லைவில் நம்ம அமர்க்கலமாக பேசலாம். ஓகேவா? நன்றி மக்களே. ஐ லவ் யூ. பாய்.